Hi friends, welcome to RST Healthy Kitchen. For more videos, subscribe my channel. Hi friends, இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா பச்சை சுண்டைக்காய் காரக்குழம்பு தான் பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல் ஆப்ஷன் இருக்கும். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு புளி ஊற வச்சுக்கலாம். நான் ஒரு எலுமிச்சை சைஸு ஒரு புளி உருண்டை எடுத்து நான் ஊற வச்சுருக்கேன். இப்போ நம்ம சுண்டைக்காய் ரெடி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம சுண்டைக்காயை நல்லா இடிச்சிட்டு தண்ணியில் சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சிட்டு நம்ம அதில் இருக்க விதைகள்லாம் வர மாதிரி நல்லா பிசைஞ்சி நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். ஏன்னா அதில் இருக்க விதைகள் நிறைய நம்ம சாப்பிட்டோம்னா வயிற்றில் நமக்கு பிரச்சனை வரும். இப்போ இதை நல்லா இடிச்சிட்டு வாஷ் பண்ணி நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போது அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காய்ச்சதும் ஒரு 1/4 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் வெந்தயம், கொஞ்சமாக இடித்த பூண்டு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம இடித்து வச்ச சுண்டைக்காயும் சேர்த்துட்டு இதில் நல்லா வதக்கிக்கலாம். ஏன்னா இதில் கொஞ்சம் கசப்பு தன்மை இருக்கும். நம்ம இதில் எண்ணெயில் வதக்கணுன்னா அந்த கசப்பு தன்மை நமக்கு அவ்வளோவா இருக்காது. அதனால் நல்லா எண்ணெயில் வதக்கிட்டு அப்புறமா நம்ம ஒரு வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். நான் ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தேன், அதை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. நான் 2 தக்காளி நல்லா அரைச்சி வச்சுருக்கேன் மிக்சியில். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. 1/4 ஸ்பூன் மிளகாய்த்தூள், இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்ச தக்காளியை சேர்த்துக்கலாம். நான் 2 தக்காளியை அரைச்சி வச்சுருந்தேன், அதை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ புளி நம்ம ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அந்த புளியையும் நல்லா கரைச்சி வடிகட்டி இதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. 1 கப் நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா கொதிக்குது. ஒரு 10 நிமிஷம் நம்ம மூடி வைக்கலாம். நான் வாசனைக்கு கருவேப்பிலையில் சேர்த்துருக்கேன். இப்போ 10 நிமிஷம் மூடி வைக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா வெந்து எண்ணெயில் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ நல்லா சுண்டைக்காய் நல்லா வெந்திருக்கு. அடுப்பு நம்ம சிம்லி வச்சுக்கலாம். 1 ஸ்பூன் மிளகுத்தூள், கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகளை சேர்த்துட்டு நம்ம இறக்கிட வேண்டியது தான். இப்போ நமக்கு சுவையான பச்சை சுண்டைக்காய் காரக்குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.